வணக்கம். தேனி சமையலில் இன்றைக்கி பட்டர் சேவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டர் சேவ் பண்ணுறதுக்கு 4 கப் இட்லி அரிசியை ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 4 கப் அரிசிக்கு 2 கப்பு பொரிகடலை எடுத்திருக்கேன். நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதில் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி பொரிகடலையை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா கப்பி இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ பொரிகடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. 75 கிராம் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிடலாம். ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா இறுத்து எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜார்லையோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும். சேர்த்து தோசை மாவு ஆட்டுற மாதிரி நம்ம நல்லா மாவை ஆட்டி எடுத்துக்கிடணும். நெருன்னு இருக்கக்கூடாது, நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அரைச்ச மாவில் சீரகத்தை சேர்த்துக்கலாம், பொரிகடலை மாவு, அப்புறம் பட்டரை லேசாக உருக்கி அதையும் கலந்துக்கிடணும். இப்போ இதை நல்லா ஒன்று போல் பிசையணும். பிசைய மாவு நல்லா திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடும். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா புளிய சிரமமாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாயிரும் முறுக்கு. கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். முறுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க பொரிகடலை அளவை கொஞ்சம் கூட்டியும் போட்டு பார்க்கலாம். 4க்கு 3 பங்கு போடலாம். ஆனால் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நொறுங்கும் சேவு. அதனால் நான் பாதிக்கு பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போ மாவு ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை எப்படி நம்ம புளியலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு புளியறதுக்கெலாம் அச்சு வச்சுருக்கோம். அந்த அச்சில் ஸ்டார் ஷேப்பில் ஒரு அச்சு இருக்கும். ஒரு ஓட்டை இல்லாட்டினா 3 ஓட்டை கூட இருக்கும். இந்த மாதிரி அச்சு எடுத்து ப்ரெஸ்ஸில் போட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அந்த ப்ரெஸ்ஸில் ஃபில் பண்ணிக்கிடணும். ஃபில் பண்ணி நம்ம அழுத்தினோம்னா இந்த ஸ்டார் ஷேப்பில் முறுக்கு வந்து விழுகும். ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்ட உடனே ஒரு கரண்டியை விட்டு நல்லா இப்படி பரட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து அது முறுக்கு ஷேப்பில் இல்லாமல் சேவ் ஷேப்பில் நல்லா நீளமாக நிற்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுக்கு கருகிராமல் பபுள்ஸ் அடங்கினோடனே நம்ம எண்ணெயை இருத்துட்டு சேவை எடுத்துடணும். ரொம்ப கிண்டினோம்னாலும் சேவு நொறுங்கிரும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நிறம் மாறுறதுக்கு முன்னாடி பபுள்ஸ் அடங்கினோடனே நல்லா இருத்து எடுத்துடணும். இதே போல் மீதம் இருக்க மாவுக்கும் நம்ம சுட்டெடுக்கணும். இந்த சேவுக்கு பட்டர் அதிக அளவில் சேர்த்துருக்கிறதுனால வாயில் வச்சோடனே நமக்கு நல்லா கரைஞ்சி உள்ளே போயிடும். ரொம்ப சிகப்பாக எடுத்துடக்கூடாது முறுக்கை. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும். மீதம் இருக்க மாவை நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிந்து விட்டு கரண்டியை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுறணும். நீங்கள் இதே மாதிரி பட்டர் சேவ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.